ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழில் யூனிட் 6 வந்து பார்க்குறோம். இதில் இந்த பிறமொழி சொற்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரப்பர் என்ற சொல் போர்ச்சுகீசிய சொல்லான ப்ரோச்சா என்பதிலிருந்து வந்தது. இது ரப்பர் அப்படிங்கிறது இதுலேருந்து வந்திருக்குது. போர்ச்சுகீசிய சொல்லான ஒரு இதுலேருந்து வந்திருக்கு. இது தமிழில் வந்து எவ்வாறு வழங்கப்படுகிறது அப்படின்னா தமிழில் மக்கி அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்படுது. செரிமானம் என்பது எம்மொழி சொல்லிலிருந்து உருவானது. செரிமானம் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல்லிலிருந்து உருவானது. விஷயம் என்பது எம்மொழி சொல். விஷயம் அப்படிங்கிறது அப்படியே வழங்கி வர்றதுனால இது இப்போ தமிழ் மொழி சொல்லா பார்க்கப்படுது. சாரி என்ற தெலுங்கு வார்த்தைக்கு சாரி என்ற தெலுங்கு வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இணையான தமிழ் வார்த்தை என்ன வரும் அப்படின்னா மன்னிக்கவும். அதுதான் வந்து தெலுங்கு வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை. டுட் என்ற டச் வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட தமிழ் சொல். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா துட். துட் அப்படிங்கிறது என்னது பணம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அலமாரி. அலமாரி அப்படிங்கிறது எம்மொழி சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அலமாரி போர்ச்சுகீசிய சொல். அலமாரிங்கிறது என்னது போர்ச்சுகீசிய சொல். ஆர்மாரியோ அப்படிங்கிறதுல இருந்து வந்தது. இது போர்ச்சுகீசிய. அல்மிரா என்பது ஒரு வகையான இது. அல்மிரா அப்படிங்கிறது என்னது அலமாரி தான். என்ன சொல்றாங்க தளபாடங்கள். அல்மிரா தளபாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. மிட்டாய் என்பது ஒரு தமிழ் சொல் தான். இது இனிப்பு, குறிப்பாக சர்க்கரையால் செய்யப்பட்ட இனிப்பு வகையை குறிக்கிறது. இந்த மிட்டாய் அப்படின்னு சொல்றாங்க. இது எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இந்த மிட்டாய் அப்படிங்கிறது அப்படின்னா ஹிந்தி மொழி சொல். ஜில்லா என்பது எம்மொழி சொல்லிலிருந்து வந்தது. இந்த ஜில்லா அப்படிங்கிறது அரபு மொழி. ஜில்லா அப்படிங்கிறது என்னது அரபு மொழி. ரிஷா என்ற சொல் டேஷ் மொழி சொல். அதாவது என்ன மொழி சொல் கேட்குறாங்க. இது ஜின் ரிக்ஷா என்ற சொல்லிலிருந்து தான் இது வந்துச்சு. இதன் பொருள் மனிதனால் இயக்கப்படும் வாகனம். எது இந்த ரிஷா, அதாவது ஜின் ரிக்ஷா. ஜின் அப்படின்னா மனிதன், ரிக்கி என்றால் சக்தி அல்லது ஆற்றல், ஷா என்றால் வாகனம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிஷா அப்படிங்கிறது அப்ப எம்மொழி சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு ஜப்பானிய மொழி சொல். சரித்திரம். சரித்திரம் என்பது எந்த மொழி சொல்? சரித்திரம் அப்படின்னா வடமொழி சொல். நம்ம தமிழ்ல வரலாறு அப்படி சொல்லுவோம். இந்த சரித்திரம்ங்கிறது எங்க இருந்து உருவானது அப்படின்னா வடமொழியிலிருந்து உருவானது. தமிழில் பகோடா என்பது ஆங்கிலத்தில் அதே மாதிரியே சொல்றாங்க. பகோடான்னு சொல்றாங்க, அதே மாதிரி வழங்குறாங்க. அப்ப அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பகோடா அப்படிங்கிறது கோயிலினுடைய அமைப்பை வந்து என்ன பண்றாங்க அப்படி வந்து குறிப்பிடுறாங்க. பொருள் வந்து கோயில் அமைப்பு பகோடா அப்படிங்கிறது. பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். பேக்கப் ரெக்கார்ட் அப்படிங்கிறது என்னது? பேக்கப் ரெக்கார்ட் துணை பதிவேடு. லே அவுட். லே அவுட்னா என்னன்னு சொல்லுவாங்க? தளவமைப்பு. லே அவுட் தளவமைப்பு. முகப்பு பக்கம் ஹோம் பேஜ் சொல்லுவாங்க. வட்டு இயக்கி என்ன சொல்லுவாங்க? டிஸ்க் டிரைவ் அப்படி சொல்லுவாங்க. கோப்பு ஃபைல். அசஸ் அப்படின்னா அணுக்கம். சஸ் அப்படிங்கிறது அணுக்கம். இரும குறிமுறை பைனரி கோடு. இரும குறிமுறை. இப்போ இயங்கு கலன் அப்படிங்கிறது என்னது? இயங்கு கலன் அப்படிங்கிறது ஆக்டிவ் செல். இயங்கு கலன் அப்படிங்கிறது ஆக்டிவ் செல் வந்திருக்கணும். இது வந்து இசைவு வந்துச்சுன்னா அலிங்மெண்ட். இசைவு அப்படிங்கிறது என்னது? அலிங்மெண்ட். நுண்கலைகள் ஃபைன் ஆர்ட். இது கரெக்ட். நுண்கலைகள் அப்படிங்கிறது என்னது? இங்க கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றுள் சரியானது. நுண்கலைகள் அப்படிங்கிறது ஃபைன் ஆர்ட். ஆவணப்படம்னா என்னது? டாக்குமெண்டரி. கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன். அப்போ புயல் என்ன வரும்? புயல்னா ஸ்ட்ரோம் வந்திருக்கணும். டிசாஸ்டர் அப்படிங்கிறது பேரழிவு அப்படின்னு வந்திருக்கணும். இப்போ 1, 2, 3 சரியானதுதான். நுண்கலைகள் ஃபைன் ஆர்ட். ஆவணப்படம் டாக்குமெண்டரி, கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன், புயல் ஸ்ட்ரோம், டிசாஸ்டர் பேரழிவு. புலம்பெயர்தல் மைக்ரேஷன். இதழாளர் அப்படின்னா என்ன வருவாங்க? இதழ் ஜேர்னலிஸ்ட். தத்துவ ஞானி அப்படிங்கிறவங்க பிலாசபி. தத்துவம் வந்து பிலாசபியர். கலை விமர்சகர் ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னு வந்திருக்கணும். 2 மட்டும் மாறி இருக்கு. சரியானது கேட்டிருக்கனால 1, 4 சரி.
இந்தியன் பீனல் கோடு. இந்தியன் பீனல் கோட் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க? இந்திய தண்டனை சட்டம். இந்திய தண்டனை சட்டம். சரியான தமிழ் சொல் அப்படிங்கிறது கம்பெனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்பெனி அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? அது ஒரு நிறுவனம். கம்பெனினா நிறுவனம். ஆங்கில சொல்லுக்கு இங்க பாருங்க இது எல்லாமே வரும். கம்பெனினா ஒரு கூட்டா பண்றது, ஒரு திரண்டு அவங்க ஒரு திரளா பண்றது, குழுமமா இருக்கிறது எல்லாமே சரியானது மாதிரி இருக்கும். ஆனால் நிறுவனம் தான் என்னது சரியானதா அவங்க கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்லையுமே இது கேட்டிருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ரிஜிஸ்டர் போஸ்ட். ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க? பதிவு அஞ்சல். ரிஜிஸ்டர் போஸ்ட் பதிவு அஞ்சல். மலை என்பதை குறிக்கும் அசலம் என்பது எம்மொழி சொல். மலை அப்படிங்கிறது குறிக்கக்கூடிய அசலம் அப்படிங்கிறது வடமொழி சொல். குல்லா. குல்லா என்பது எம்மொழி சொல். குல்லா அப்படிங்கிறது பார்சி மொழி சொல். பேப்பர் என்ற சொல்லை குறிக்கும் பாப்ரஸ் என்பது எந்த மொழி சொல்? பேப்பர் அப்படிங்கிறது பாப்ரஸ்னா கிரேக்க மொழி சொல். பேப்பர் அப்படின்னு லத்தீன்ல சொல்றாங்க, பாப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்க மொழியில சொல்றாங்க. உங்களுக்கு தமிழ்ல காகிதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? குறிப்பிட்டிருப்பாங்க. அத்த, இத்தார் மற்றும் இத்ரா அப்படிங்கிற சொல் இது ஒரு பாரசீக வார்த்தையான இதிர் அப்படிங்கிறது தான் உருவானது. இது அரபு வார்த்தையான இதர் அப்படிங்கிறதுல இருந்து உருவான ஒரு தமிழ் சொல். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இது ஒரு வாசனை திரவியம். எடையை குறிக்கும் ரோம லத்தீனிய சொல்லான லிப்ரபோண்டா என்றது என்னன்னு சொல்றாங்க? இது எடையை குறிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, மாஸ் நிறைய குறிக்கிறதுக்கும் இது என்ன உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்னன்னு சொல்றாங்க? இது இராத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடையை குறிப்பிடுறாங்க. மேசை என்பதை குறிக்கும் டேபிளா அப்படிங்கிறது எம்மொழி சொல். நம்மளுக்கு டேபிள் அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லுவோம், நம்மளுக்கு தமிழ்ல பலகை அப்படி சொல்லி குறிப்பிடுவோம். இங்க மேசை அப்படிங்கிறது டேபிளா அப்படிங்கிறது லத்தீன். அளவாங்கு என்பது ஒரு தமிழ் சொல். இது பொதுவாக எந்த பொருளை குறிக்கிறது? அதாவது அளவாங்கு என்ற சொல் இது எங்கிருந்து வந்திருக்கு? இலங்கை தமிழில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இது போர்ச்சுகீசிய மொழியிலிருந்து பெறப்பட்டதாக நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? கடப்பாறை. கேன்மியா. கேன்மியா என்ற சொல் ஒரு சங்ககால தமிழ் சொல். அதாவது நம்ம கேன்மியா சென்மியா அப்படி சொல்லிட்டு குற்றியலிகிற சொல்லில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அதை படிச்சிருப்போம். அது ஒரு அசை சொல்லா பார்க்கப்படுது. இந்த குற்றியலிகிற சொல்லான இந்த கேன்மியா அதில் கேன்மர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கேண்மை அப்படின்னா நம்மளுக்கு நட்பு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இப்போ கேன்மர் அப்படின்னா அறிவுடையவன், நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஜதை என்ற வார்த்தையினுடைய பொருள், ஜதை அப்படின்னா அந்த ரெண்டு செட் இருக்கிறத குறிக்கிறது தான் என்னது ஜதை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஆங்கிலத்தில் என்துசிசம் அப்படின்னு என்துஸ்டிக்கா இருக்கிறது. என்துசிசம் அப்படிங்கிறது உற்சாகம். ப்ரீவரிஸ். ப்ரீவரிஸ் அப்படின்னா வடிப்பகம். ப்ரோன்சியல் ஆஸ்துமா. ப்ரோன்சியல் ஆஸ்துமா ஈலை நோய் அப்படின்னு சொல்றாங்க. காடர் பார்ட்டி. கடார் பார்ட்டி அப்படிங்கிறது உயர்நிலையர் கட்சி. கார்ட்டோன் ஏஜ். கார்ட்டோன் ஏஜ் அப்படிங்கிறது கார்ட்டு அட்டை தாள். செஸ்டோமதி அப்படிங்கிறது பிறமொழி பயிற்சி தொகுப்பு. பிறமொழி பயிற்சி தொகுப்பு. டைரக்ட் டிஃப்ளெக்ஷன். டைரக்ட் டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது என்னது? நேர் விலகல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. டிஸ்கண்டினியூஸ் எக்ஸ்பென்ஷன். டிஸ்கண்டினியூஸ் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது டிஸ்கண்டினியூ அப்படிங்கிறது தொடர்ச்சியற்ற ஒரு விரிவாக்கம். டிஸ்ட்ரஸ் வாரண்ட். டிஸ்ட்ரஸ் வாரண்ட் அப்படிங்கிறது உடைமை பற்றுகை ஆணை. டொக்டிங். டொக்டிங் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க? இதெல்லாம் ஆட்சி சொல் அகராதி அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கேட்டிருக்கோம். ஏற்கனவே ஒரு தடவை கலை சொல்லையும் என்ன பண்ணியாச்சு, நிறையா ஓரளவு பயன்பாடில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை பயன்படுத்தியிருக்கோம். அதனால் இதுவும் என்ன பண்ணுங்கள், அதையும் படிச்சுருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
டெஸ்ட் பேட்ச் தான் போயிட்டுருக்கு. அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான கொஷின் தான் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். எக்ஸாம் போகிற வரைக்குமே நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன்போர்னா என்னன்னு சொல்கிறாங்க? கனமழை. டவுன்போர் அப்படிங்கிறது என்னது? கனமழை. அப்ரோகேஷன் அப்படிங்கிறது தவிர்ப்பு. அப்சல்யூட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது முழு அதிகாரம் பெற்ற. அக்ரசைடு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க? தோல் பூச்சி கொல்லி. ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஆக்சிடென்ட் நேர்ச்சி அறிக்கை. அக்கவுண்ட் லியபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கணக்கு பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்து என்ன பண்ணிடாதீங்க, பயந்துடாதீங்க. ஏன்னா நம்ம புக்கு ஃபஸ்ட்டு தரவு பண்ணிடுங்க. புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொல், புக்கில் இருக்கக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அது படித்து ஓரளவு தெரிஞ்சதை தப்பு பண்ணாமல் வந்துட்டிங்கனாவே போதும். இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த புக்கில் இருந்து நம்மளுக்கு இந்த தடவை குரூப் 4க்கு கொஷின் கேட்டிருக்கனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதையும் கவர் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்கர்ஸ் கற்பனை ஒலி கேட்டல். அதரண்ட் அப்படிங்கிறது என்னது? பின்பற்றுனர். ஆம்ப்ளியோபிக் அப்படிங்கிறது என்னது? குறை பார்வை அப்படின்னு சொல்றாங்க. இது என்னது? குறை பார்வை. அம்னீஷியாங்கிறது என்னது? மறதி நோய், மூப்பு மறதி நோய். அபிலேட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது என்னது? மேல்முறையீட்டு அலுவலர். பெஞ்ச் ஹோல்டர் மடிப்பொறி. பெரிபெரி நரம்பு வீக்க நோய். பெரிபெரிங்கிறது என்னது? நரம்பு வீக்க நோய். பிகாமலரிசம் அப்படிங்கிறது ஈரவை முறை, 2 முறை ஈரவை முறை. பிஸ்ட்ரோ சிற்றுணவகம். பான்டான் உயர் குடி. இரு கயல் உண்கண், இது வந்து பழமொழிகள். இரு கயல் உண்கண் இளையவளை வேந்தன் தருக்கென்றால் அனையரும் நேரர். இதுக்கு என்னன்னு சொல்றாங்க? வாழைக்காய் உப்புரைத்தல் இல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, குறிப்பிடுறாங்க. இது நம்மளுக்கு பழமொழி 400 அப்படின்னு சொல்லிட்டு புலியூர் கேசிகன் எழுதுன அந்த பழமொழி 400லேருந்து என்ன பண்ணியிருக்கோம், அது வந்து கவர் பண்ணியிருக்கோம். வலியாரை கண்டக்கால் வாய்வாளர் ஆகி மெலியாரை மீதுரும் மேன்மை உடைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னன்னு சொல்லியிருப்பாங்க? வலியலாம் தாய்க்கு வலித்து அப்படின்னு அர்த்தம். வலிமை உடையவர்களிடம் நம்ம அமைதியாக இருக்கிறது, ஊமையாக இருக்கிறது நல்லது. சிறியவர் எய்திய செல்வத்தின் மான பெரியவர் நன்றே நல்குறவு அப்படின்னா மோரின் முதுநெய் தீதாகலோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மோரை விட நெய் சிறந்தது. சிறுமையான இருக்கிறவர்கிட்ட வந்து செல்வம் இருக்கும், பெருமையாக இருக்கிறவங்க கிட்ட, பெரியவங்க கிட்ட, கொஞ்சம் ப்ராட் மைண்டாக இருக்கிறவங்க கிட்ட என்ன இருக்கும், அவங்க கிட்ட தான் வறுமையே இருக்கும். இதை எப்படி சொல்றது? இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அதுதான் சிறந்தது. அவங்ககிட்ட இருக்க வறுமையே சிறந்தது. சிறியவங்கள்ட்ட இருக்க பணத்தை விட பெரியவங்க கிட்ட இருக்க அந்த வறுமை சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேனர்ட் அப்படிங்கிறது என்னது? பொய்கதை. கேனர்ட் பொய்கதை. இந்த சோஸ் அப்படின்னா கலவரம், சிக் அப்படின்னா சலசலப்பு, சாம்பர் அப்படிங்கிறது கற்பூரம். பாரிஸ்டர் அப்படின்னா சட்ட நிபுணன். பாரிஸ்டர் சட்ட நிபுணன். பென்ட்ரைவ் விரலி. பென்ட்ரைவ் இது யூனிட் 6ல் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் சிலபஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு இந்த பயன்பாட்டில் உள்ள கலைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இது வந்து ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு தமிழ் சொல் அப்படிங்கிறது, பிறமொழி சொல் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இது யூனிட் 6ல் வந்து என்ன ஆகுது, இது கவர் ஆகும். கீபோர்டு அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க? கீபோர்டு அப்படின்னா விசைப்பலகை. பிரிண்டர் அச்சுப்பொறி. பேலட் வாக்குச்சீட்டு. பேலட்னா வாக்குச்சீட்டு. அகாடமி
அகாடமின்றது என்னன்னு சொல்றாங்க? அகாடமினா கல்வி சாலை, கல்வி சாலை. அக்ரோபட், அக்ரோபட் அப்படிங்கிறது கலை கூத்தாடியை குறிப்பிடுறாங்க. இப்போ அகாரசி அப்படிங்கிறது பிழையின்மை. ஆந்தம் கீதம். அனுமதி அப்படின்னா அக்செட் அப்படின்னா அனுமதி. அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் என்னன்னு சொல்றாங்க? அப்ளிகேஷன்னா நடலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க? குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரிஜினல் அப்படின்னா பூர்வீகம். அட்மிஷன் அப்படின்னா சேர்க்கை. ஆன்செஸ்டர்னா முன்னோர். பேக்லர்ஸ், பேசிலஸ். நுண்கிருமி அப்படின்றது பேசிலஸ். இன்ஃபேண்ட்ரி, இன்ஃபேண்ட்ரின்னு என்னன்னு சொல்றாங்க? காலாட்படை அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வாம் அப்படின்னா கூட்டம். ட்ரிபுட் அப்படின்னா கப்பம். இது என்னன்னு சொல்றாங்க? பிஹைடட், பிஹைடட் அப்படிங்கிறது என்னது? தூக்கிலிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு 100 கேள்வி வெளியிட்டிருக்காங்க. ஒரு மாடலுக்காக சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கொஞ்சம் அது கவர் பண்ணியிருந்ததுனால அந்த கொஸ்டினும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதில் வந்து எடுத்திருக்கோம். கல்டிவேட்டர், கல்டிவேட்டர்னா யாரை சொல்கிறாங்க? விவசாயி. அப்போரட்டஸ் புதிய அமைப்பு. கிளைமர்ஸ் அப்படிங்கிறதுனா என்னென்னு வரும்? கிளைமர்ஸ் உரிமை கோருபவர். மணி லேண்டர் அப்படின்னா கடன் தருபவர். கான்ஃபெடரசி, கான்ஃபெடரசி அப்படிங்கிறது என்னது? கூட்டமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்டிலிட்டி அப்படின்னா எதிர்ப்பு. ஹாஸ்டிலிட்டினா எதிர்ப்பு. நெகோசியேஷன் அப்படின்னா பேச்சுவார்த்தை. ஒப்படைப்புனா என்ட்ரஸ்ட், ஒப்படைப்பு என்ட்ரஸ்ட். ரீபாசிட்டரி, ரீபாசிட்டரி களஞ்சியம். ரீபாசிட்டரினா களஞ்சியம். கையெழுத்து பிரதிகள் மேனுஸ்கிரிப்ட். பிரச்சுரங்கள் பேம்ப்ளட்ஸ். முற்றுரிமை மோனோபோலி, முற்றுரிமை. ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா என்னது? ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவம். ஃப்ரெட்டர்னிட்டினா சகோதரத்துவம். அகாஷிஷம் முயன்று அடைதல். திருத்தம் அமெண்ட்மெண்ட். ரெசிடென்ட் குடியிருப்பவர். ப்ரொமுல்கேட், ப்ரொமுல்கேட்னா என்னன்னு சொல்லுவாங்க? இது பிரகடனம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார வரம்பு. ப்ரோக்ரோஜஸ் தள்ளி வைப்பு. லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றம். இன்ஃபில்ட்ரேஷன், இன்ஃபில்ட்ரேஷன் நீர் ஊடுருவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீர் ஊடுருவது இன்ஃபில்ட்ரேஷன். இது வந்து என்ன வரும்? எவாப்போ டிரான்ஸ்பரேஷன் ஆவி ஈர்ப்பு. உட்கசிதல் அப்படின்னா பெர்கொலேஷன். திரவமாய் சுருங்குதல் அப்படிங்கிறது, திரவமாய் சுருங்குதல் என்ன வரும்? கான்டென்சேஷன் அப்படின்னு வரும். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த குரலில் ஆகுல ஒயேஷன் அப்படின்றது என்னது? ஆகுல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டப்பிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். டப்பிங் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம்? இது வந்து ஒளிச்சேர்க்கை, ஒளிச்சேர்க்கை. இந்த லீ தான் வரும், ஒளிச்சேர்க்கை. எவோக் அப்படிங்கிறது என்னது? ஓக் அப்படின்னா அலை. இவால்வ், இவால்வ் வெளிப்பாடு. எவென்ஸ் அப்படிங்கிறது, எவென்ஸ்னா நிரூபி. எவிக்ட் அப்படிங்கிறது அகற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி தான் வந்து சரியானது. ரிட், என்ன ரிட்டு? சட்ட ஆவணம். ரிட்ஸ் அப்படிங்கிறது எஸ் போட்டுட்டோம் அப்படின்னா ரிட்ஸ் மணிக்கட்டு. ரைட் அப்படிங்கிறது, ரைட்னா என்ன சொல்றாங்க? எழுது, எழுது சொல்லுவாங்க. இந்த ரைட் அப்படின்னா அது என்னது? ரைட் உரிமை அப்படின்வாங்க. அப்ப இது என்ன வரும்? ஏதான் ஆன்சர். ஷெல், ஷெல் ஏசி
அப்படிங்கிறது அரக்கு, ஷெல்வேஷிங்கிறது அரக்கு. ஷெல்ஃபிஷ், ஷெல் ஃபிஷ் அப்படிங்கிறது கிளிஞ்சல் உயிரி, அந்த கடல்ல இருக்கக்கூடியது. ஷெல்வ் அப்படின்னா ஷெல்வி அப்படிங்கிறது தள்ளிக்கோடு. ஷெல் அப்படின்னா ஷெல் அப்படிங்கிறது அந்த மேல் ஓடு சொல்றாங்க. ஃபார்ஃபன், ஃபார்ஃபன் அப்படின்னா அதுக்கு என்னன்னு சொல்றாங்க, தவறானது கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்ஃபன் தவறு அப்படின்னு சொல்லுவாங்க, விளக்கு அப்படி சொல்லுவாங்க. வேறு பக்கமாக திரும்பு அப்படிங்கிறதுலாம் வரும், ஒன்று சேரு அப்படின்னு வராது, கனெக்ட் அப்படிங்கிறது வராது. இதில் விலகி போகிறது மட்டும்தான் சேர்ந்து இருக்குது. கெஜோல் மருட்டி இசைவி அப்படி சொல்றாங்க. கெஜோல்னா மருட்டி இசைவி. கெஜோல்மெண்ட் அப்படிங்கிறது வருட்டிய வசைப்படுத்துதல் அப்படின்றது. கெய்டிஃப் அப்படின்னா இது மட்டும்தான் தப்பு. கெய்டிஃப்னா என்னன்னு வருது, சிறை பிடிக்கப்பட்ட அப்படின்னு வரணும். கெஜோலரி அப்படிங்கிறது பசப்புதல். இதெல்லாமே சரிதான். பொருத்தம் இல்லாதது கேட்டிருக்காங்க. சி தான் என்னது, பொருத்தம் இல்லாதது. இதுவும் பொருந்தாதது தான். பெர்சான்ஸ் அப்படின்னா அநேகமாக, பெர்சான்ஸ் தான் அநேகமாக. பெர்ஃபோரேட்டர் துளையிடுபவர், பெர்ஃபோரேட்டர் துளையிடுபவர். பெர்ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன வரும், பெர்ஃபார்ம் பண்ண, செயல்படுத்து அப்படின்னு வந்திருக்கணும், அதனால சி மட்டும் தப்பு. பர்ஃபெக்ட் அப்படின்னா முழு நிறைவு அப்படிங்கிறது கரெக்டு தான். செசன் ஆக்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க, செசன் ஆக்ட் வாரிசு உரிமை சட்டம். செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. இதுல செருநர் அப்படி சொல்லியிருக்காங்க. செருநர்னா பகைவர். FOE தான் என்னது, பகைவர். சாப்பர் அப்படின்னா என்ன சொல்றோம், கற்பூரம். செய் அப்படிங்கிறது சலசலப்பு. சோஸ் அப்படிங்கிறது கலவரம். கெனாட் அப்படின்னா பொய்க்கதை. அப்ப இதுதான் என்னது சரியானது, டி தான் வரும். ட்ரக் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க, இதில் இழு வலை தடையெல்லாம் வரும், சுமை மட்டும் வராது. சுமைனா லோடு, லோடு பேர்டன் அப்படிங்கிறது வந்திருக்கும். டோமி, டோமிங் வருதுன்னது குவிந்த கூரை அப்படின்னு வரும். டோயன் அப்படின்னா அது வந்து பிரபலமானவர். இப்போ டியூரஸ் சிறை வைக்கிறது. டியூரஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க, வற்புறுத்துதல், சிறை வைத்தல் சொல்லுவாங்க, அதனால சி மட்டும் தப்பு. டூவல் அப்படிங்கிறது மானிய சலுகை அப்படிங்கிறது சரிதான். இல்லூஷன், இல்லூஷன் என்னன்னு சொல்லுவோம், நம்மளுக்கு பொய்யானது, மாய தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லூஷனா இருக்கு அப்படி சொல்லுவோம்ல, அப்போ மாய தோற்றம் அப்படின்னு வரும். அப்போ அதுதான் என்னது தப்பு. மெய் தோற்றம் கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் என்னது தவறானது. இலுமைன் வந்து வெளிச்சமாக்கு, அது கரெக்டு தான். இல்வில் அப்படிங்கிறது கெட்ட எண்ணம்ன்றாங்க, அது சரி. இமேஜ் அப்படின்னா பிரதிமை. டிலிஜென்ஸ், டிலிஜென்ஸ்னா தவறானது கேட்டிருக்காங்க பாருங்க. டிலிஜென்ஸ் தவறானது. இப்போ சிரத்தை, ஊக்கம், அக்கறை இதெல்லாம் வரும், உழைப்பு மட்டும், ஒர்க்கு மட்டும் வராது. ரென்ஸ் அப்படிங்கிறது என்னது, ரென்ஸ் கழிவு. யோட் அப்படின்னா யோட் கலகம். ரென் பட்டை, ரிம்பிள் சிற்றலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஏதான் சரியானது. சாண்டல், சாண்டில் சொல்லியிருக்காங்க. சாண்டில் அப்படிங்கிறதுக்கு தவறானது கேட்டிருக்காங்க. சாண்டில் என்னது, காலில் போடுறது. பாதரட்சதை, பாதரட்சை, செருப்பு. சாண்டில் சந்தனம்லாம் வரும். சாண்டுனா தான் மணல் வரும், அதனால அது வராது. மேரன், மேரன் அப்படின்னா என்ன வரும், மேரன் குறைபாடு. மார்பிள், மார்பிள் என்னன்னு சொல்லுவோம், சிற்பம். மார்ச், மார்ச் பண்றது, மார்ச் பாஸ்ட். பவனி, மார் அப்படின்றது மேர் அப்படின்னா கெடு அப்படின்னு சொல்லுவாங்க, பி தான் சரியானது. ரிடு, ரிடுனா ரீடு, ரீடு அப்படின்னா மீண்டும் செய்கிறது. ரீகர் மீண்டும் நிகழ்த்துறது, திரும்பவும் நிகழ். செல்போன் அப்படிங்கிறது என்னது, கைபேசி வந்திருக்கணும், அது எல்லாமே சரிதான். ரெக்டல் மட்டும் வராது. ரெக்டல் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த பெருங்குடலினுடைய இறுதி பகுதியான மலக்குடலை குறிக்கிறது, அது வந்து என்னது வராது. பண்பு குறியீடுகளை கதை மாந்தர்களோடு பொருத்துக. இது யார் வருவாங்க, அறம். அறம் யார் கூட பொருத்துவாங்க, தர்மன். வலிமை, பீமன்.
நீதி மனுநீதி சோழன். வள்ளல் யாரை சொல்லுவாங்க? அவர் தான் கர்ணன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது கரெக்ட், பி தான் சரியானது. பழமொழி எதிர்த்த பகையை இளையதாக போல்தே கதித்து களை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? இது குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. தனி மரம் காடாதல் இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகைமையை என்ன பண்ணணும்? ஒரு ஆளாக நம்ம பகைவர்கிட்ட இருக்கிறத தனி மரமாக ஆக்கிட்டோம்னா அப்போ அவர் காடாக முடியாது அப்படிங்கிறதுனால பிரிச்சிடணும். புலமை மிக்கவரை புலமை தெரிதல் புலமை மிக்கவருக்கே புலனாம். பாம்பின் கால் பாம்பரியும். பாம்பினுடைய வழித்தடம் பாம்புக்கு தான் தெரியும். அதே மாதிரி புலமை மிக்கவர் இன்னொரு புலமை மிக்கவருக்கு தான் தெரியும். தன் தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் என் தீமை என்றே உணர்ப்பதாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஒருத்தர் பொறுத்து போகணும். 2 பேர் நட்பு இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணணும்? அவர்கிட்ட இருந்து பொறுத்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெடியது காண்கிலாய் நீ எளியை நெஞ்சே கொடியது கூறினாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? முற்பகல் கண்டான் பிறன் கேடு தன் கேடு பிற்பகல் கண்டுவிடும். பிறருக்கு கேடானதை நினைக்கணும், பிறருக்கு கேடானதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதே மாதிரி கேடு நம்மளுக்கும் சேர்ந்துரும் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க? குறிப்பிட்டிருப்பாங்க. பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்கு பணத்துக்கு 10 என்று சொல்லுவான். இதுக்கு என்ன சொல்லுவாங்க? முழந்தால் கிழிந்தானை மூக்கு பொதிவு. முழங்காலில் காயம் ஏற்பட்டா அவர் அறிவில்லாதவர், மூக்கில் கட்டு போடுறதுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? குரூப் 2 கொஷின்ஸ் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரிவிஷன் பண்ணிட்டு வந்திருக்கோம். எக்ஸாம் போகிற வரைக்குமே என்ன பண்ணுங்கள், நீங்கள் இதை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.